வணக்கம், வெல்கம் டு Princy's Authentic Kitchen. இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வந்து எள்ளருண்டையோட வந்திருக்கிறேன். இந்த எள்ளருண்டை எப்படி செய்யறேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் காட்டித்தாரேன். ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இதுல வந்து எள் இருக்குது. 1.5 கப் எல்லாட்டிக்கு 195 கிராம் எள் இருக்கு. இந்த எள்ளை போட்டு லைட்லி கோல்டன் ப்ரௌனா வறுத்தெடுக்கணும். ஸோ இதை வறுத்தெடுக்கணும். லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வந்தால் காணும். ஆகலும் கூட வறுக்க தேவையில்லை. 8 நிமிஷமாக இதை நான் வறுத்து கொண்டிருக்கிறேன். இன்னொரு 3 நிமிஷம் இதை வறுத்தெடுக்கணும். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வந்தால் காணும். ஸோ இன்னொரு 3 மினிட்ஸ் வந்து இதை ரோஸ்ட் பண்ணி எடுப்போம் வறுத்து. ஸோ இப்போ எக்ஸாக்ட்லியாக இதை நான் 11 நிமிஷம் நான் இதை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த உங்களுக்கு பார்க்க தெரியுது லைட்லியாக கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கு. ஆகலும் கூட வறுக்க தேவையில்லை, ஜஸ்ட் லைட்லியாக. இப்போ நான் இறக்கி போட்டு நல்லா ஆற விட போகிறேன். ஸோ இந்த இறக்கு இந்த எள்ளை வந்து நான் இப்போ ரொம்ப இறக்கி இருக்கிறேன். லைட்லியாக கோல்டன் ப்ரௌனாக வறுத்துருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் நல்லா ஆற விடுவோம். அதே தாச்சியில் வந்து இதில் வந்து உளுந்து இருக்குது. 1 கப் எல்லாட்டிக்கு 205 கிராம் வருது. இப்போ இதை இந்த தாச்சியில் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும் கோல்டன் ப்ரௌனாக. ஒரு 4 நிமிஷமாக வறுத்தோன்றிருக்கிறேன். இன்னும் நல்லா வறுபடணும். ஸோ இப்போ நான் ஒரு 8 நிமிஷமாக மீடியம் ஹீட்லேருந்தே இதை நான் வறுத்துருக்கிறேன். இந்த நல்லா இது வறுபட்டுருக்குது. இந்த ஸோ இப்போ இதே இறக்கி போட்டு நான் ஆற விட போகிறேன். ஸோ இந்த இருக்குது இந்த உளுந்தை நான் ரொம்ப இறக்கியிருக்கேன். ஸோ இந்த இருக்குது நான் வறுத்த உளுந்து வந்து நல்லா ஆறிட்டுது. நான் இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டாக அரைச்செடுக்கணும். இந்த இருக்குது இந்த கிரைண்டரில் போட்டுருக்கேன். இப்போ இதை நான் நல்லா பட்டை அரைச்செடுக்க போகிறேன். ஸோ இந்த இருக்குது நான் நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதில் வந்து சின்ன கண்ணில் அறுதட்டு வச்சிருக்கிறேன். இப்போ இதை போட்டு அரைச்செடுப்பேன். ஸோ இது அரைச்சா பிறகு இதில் வார இருக்கிற கட்டை அவ்வளோத்தையும் போட்டு திருப்பி அரைச்சு எடுக்கணும், எந்த கட்டையும் வராத அளவுக்கு. ஸோ இந்த இருக்கு நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு. நான் இப்போ திருப்பி போட்டு இதை நான் அரைச்சு ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நான் அரைச்சு எடுக்க போகிறேன். ஸோ நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்குது. 1 டீஸ்பூன் வேறு தான் மிஞ்சி இருக்குது. தேவையில்லை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. ஸோ இந்த இருக்கு நான் இந்த உளுத்தமா வந்து வறுத்து அரைச்சு வச்சிருக்கிறேன். இந்த ஸோ இதில் இருந்து நான் எக்ஸாக்ட்லி வந்து 1 கப் வந்து மெஷர் பண்ணி எடுக்க போகிறேன். பரதட்டி 1 கப் எடுங்கோ. இந்த இருக்கு நான் அமர்த்தி மெஷர் பண்ணாங்க பேயும் அந்த இன்க்ரீடியன்ஸை. ஸோ நான் இப்போ வந்து இதில் போட்டுட்டு சரியாக பரதட்டி 1 கப் எடுக்கிறேன். இந்த இருக்கு பரதட்டி 1 கப். ஸோ ஒரு லெஸ் தென் ஒரு 1/3 கப் மாதிரி தான் மிஞ்சி இருக்குது. ஸோ நான் எடுத்த வறுத்தமா 1 கப்பில் வந்து நான் உங்களுக்கு கிராம் கணக்கில் சொல்கிறேன்டா. சரியா 131 கிராம் வருது. 1 கப் எல்லாட்டிக்கு 131 கிராம் இந்த வருத்தமா எடுத்திருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு கிரைண்டர் எடுத்து வச்சிருக்கேன். லைட்லி கோல்டன் ப்ரௌனா வந்து எள் இருக்குது. இந்த எள்ளு நல்லா ஆறிட்டுது. ஸோ இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இதில் நான் போட்டிருக்கேன். இப்போ இதை நாங்கள் நல்லா பட்டை அரைச்செடுப்போம். ஸோ இந்த இருக்குது நான் இதை வந்து நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்போ இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து 1/8 டீஸ்பூன் உப்பு இருக்குது. இந்த உப்பு போடுறது இனிப்பை காட்டுறதுக்கு. இதில் நான் வறுத்து வச்ச உளுத்தம்மா இருக்குது. அந்த 1 கப் உளுத்தம்மா இருக்குது. இப்போ இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து சீனி இருக்குது. 3/4 கப் எல்லாட்டிக்கு 170 கிராம் சீனி இருக்குது. இப்போ இந்த சீனியும் இதில் போடுங்க. இதில் வந்து நல்ல கொதி சுடுதண்ணி இருக்குது. 1 டேபிள் ஸ்பூன் எல்லாட்டிக்கு 15 மில்லி லிட்டர் இருக்குது. இப்போ இதையும் இதில் விடுங்க. ஸோ இப்போ இதை போட்ட பிறகு நான் மூடி போட்டு நல்லா பட்டா இதுலேருந்து எண்ணெய் வர்ற அளவுக்கு இதை நாங்கள் அரைச்செடுக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிருக்கிறேன். நான் இது வந்து அரைச்சதுக்கு வந்து 2.5 டேபிள் ஸ்பூன் நல்ல கொதி சுடுதண்ணியாக இருக்கணும். நீங்கள் அரைச்சி கொண்டு கேட்க வந்து கொஞ்சம் ட்ரைனஸ் இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் சுடுதண்ணி விடலாம். பட் நான் 2 டேபிள் ஸ்பூன் விட்டு தான் நான் நல்லா அரைச்சிருக்கிறேன். இது நல்லா பட்டா அரைச்சிருக்கிறேன். நீங்கள் கையில் எடுத்து இப்படி அமர்த்தி பார்த்தீங்கன்னா இந்த இப்படி எண்ணெய் வரணும். இந்த எள்ளில் இருக்க எண்ணெய் வரணும். ஸோ அது வரையும் நல்லா பட்டா இது நீங்கள் அதை அரைச்செடுக்கணும். ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் இப்போ இதெல்லாம் பிடிச்சி ரவுண்டாக பிடிச்செடுக்க போகிறேன். ஸோ இது எங்கள் அம்மம்மா காலத்தில் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் உண்டு இது.
நல்ல எண்ணெய் வந்து இதுலேருந்து வரணும். அது வரையும் நீங்கள் நல்லா அரைச்செடுக்கணும். நீங்கள் நல்லா அரைச்செடுக்காட்டிக்கு இப்படி எண்ணெய் வராது. இந்த பாருங்க, இந்த எள்ளுலேருந்து இவ்வளோ எண்ணெய் வருது. நல்ல கொதி சுடுதண்ணியாக இருக்கணும், மறக்காதீங்கோ. பச்சை தண்ணி விட்டுறாதீங்கோ, பழுதா போயிடும். இந்த நான் ஆக்சுவலி வந்து எல்லாத்தையும் நான் பிடிச்சிட்டேன். இதில் பாருங்க நிறைய எண்ணெய் வந்திருக்குது. இந்த எவ்வளோ நல்ல எண்ணெய், இந்த இவ்வளோ எண்ணெய் வந்திருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இந்த எள்ளுருண்டை. இந்த எள்ளுருண்டை வந்து செய்து முடிஞ்சுது. மறக்காதீங்க, மறக்காமல் பச்சை தண்ணி விட்டு இதை அரைச்சிடாதீங்க. நல்ல கொதி சுடுதண்ணியாக இருக்கணும். ஸோ இந்த இருக்குது இந்த எள்ளுருண்டை செய்து முடிஞ்சுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கூட காமெண்ட்ஸில் கீழே விடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் தம்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த சேனல் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி அதுக்கு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் அமைத்தினா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்ட் கண்டிஷனில் சந்திக்கும் வரையும் நன்றி, வணக்கம்.